நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். துளிரும் விஞ்ஞானி 2025 இனிதே ஆரம்பமாகிறது. இன்னைக்கு விழுப்புரம் காலேஜில் சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து தான் இந்த துளிரும் விஞ்ஞானி ஈவெண்ட் ஆரம்பமாகுது. ஆனால் நம்ம தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டங்கள்லையும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றதுல எங்கள் நியூஸ்7 தமிழுக்கு பெருமிதம் அண்ட் மகிழ்ச்சியும் கூட. ஆமாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிள்ளைகள் அவங்கவுங்களுடைய படைப்புகளை இந்த துளிரும் விஞ்ஞானி ஈவெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஜூனியர் கேட்டகரினும் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸு சீனியர் கேட்டகரினும் பிரித்து அவங்கவுங்களுடைய எக்ஸிபிஷனை எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. இங்கே விழுப்புரம் காலேஜில் நிறைய கண்டுபிடிப்புகளோட மாணவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் புதுசாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு. நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மிஸ்டர் ஷியாம்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமது ஒவ்வொரு மாவட்டங்கள் இது நடக்குது. மாவட்டங்களிலிருந்து ஜூனியர் சீனியர் ரெண்டு பேர் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் போவாங்க. அங்கேருந்து ஸ்டேட் லெவல் அவார்ட்ஸ் வருவோம்னு சொல்லுவாங்க. இங்கே குழந்தைங்க ரொம்ப எனர்ஜி உள்ள குழந்தைங்க சார். ஸோ சார் வந்து இந்த மாவட்டங்களில் 2ன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட நிறைய சிறப்பான ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்கள் குழந்தைங்க இந்த மாவட்டத்திலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்? வெரி குட். ஸோ ஸ்கூல் ஆரம்பித்த ஒரு 1 or 2 monthஸில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம். அர்லி ஸ்டேஜஸ். இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய கனவுகளுக்கு சிறகு கொடுக்குற ஒரு வடிவம் அமைக்கணும்னா அது பள்ளி பருவத்தில் சிறப்பாக நடக்கும். நமது நாட்டிலையும் சரி, நமது குறிப்பாக நம்மளது மாநிலத்தில் பள்ளி கல்வித்துறையில் நம்ம ஒரு சஃபிஷியன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு நம்ம இப்போ அதை தாண்டி காலேஜ் எஜுகேஷன் லெவலில் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் காலேஜ் என்ன யோசிச்சாலும் இந்த ஸ்கூலில் நடக்கிறதான் பாதி விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எந்த ஒரு உயர் அலுவலராக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எதை வேணால் மறந்து போவாங்க. ஆனால் அவங்க ஸ்கூலில் இருந்த டீச்சரை மறக்க மாட்டாங்க, ஸ்கூலில் இருந்த நண்பர்களை மறக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பருவ காலம் உங்களது இந்த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து லைஃப் லாங் ரிமெம்பர் பண்ணுவீங்க. யாரோ இங்கேருந்து ஒருத்தர் ஐஐடிலாம் போனீங்கன்னா ஐஐடி போகும்போது சொல்லுவீங்க, நாங்கள் இந்த மாதிரி நியூஸ்7 தமிழில் ஒன்று பண்ணும்போது அங்கே நான் ஒரு ப்ராஜெக்ட் இது மாதிரி பண்ணியிருந்தேன், அப்படி பண்ணது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தது இந்த சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மோட்டிவேஷன் உங்களை ஊக்குவிப்பதற்கு இந்த ஈவெண்ட் அமையும்ன்றதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப பிரைட் ஸ்டார்ஸாக திருப்பி ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள்லாம் இந்த சைடு மேடைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு நீங்களாம் வரணுன்றதை வாழ்த்தி, உங்களுடைய சக்ஸஸ் வந்து விழுப்புரத்தோட சக்ஸஸ், எங்களுடைய எதிர்காலம் நீங்கள் தான். உங்களுடைய வெற்றி தான் விழுப்புரத்தோட வெற்றி, விழுப்புரத்தோட முன்னேற்றம். ஐயா டாக்டர் கே பொன்முடி ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோடு கூட இணைந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சூர்யா குரூப் நிறுவனத்தின் ஒவ்வொரு நிறுவன தலைவர்களுக்கும் நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இது எல்லாத்தையும் காட்டிலும் துளிரும் விஞ்ஞானி 2025 முதல் நிகழ்வாக இன்றைக்கு இங்கே நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே நம்முடைய சூர்யா கல்வி நிறுவனத்திலே ஆரம்பிப்பதிலே நியூஸ்7 தமிழ் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றது. இதற்கு ஆவலோடு வந்து கலந்து கொண்ட அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகமாக வந்தாங்களோ அவங்கள தாண்டி இன்னொரு கூட்டம் ரொம்ப உற்சாகமாக
எங்க பிள்ளைங்கன்னு சொன்னவங்க யார் தெரியுமா? டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் கரகோஷம் கொடுக்கலாமா? ஏன்னா உங்களை அத்தனை அளவுக்கு உற்சாகப்படுத்தி அழகுபடுத்தி அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறது காட்டிலும் அவங்க கூட நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த எக்ஸிபிட்ஸ் அழகாக வச்சது, இது அத்தனையுமே பார்ப்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவியருக்கு ஒரு மேடையை அமைத்து தர வேண்டும். அந்த மேடையில் போட்டி போடணும். யாரு கூடனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் கூட. அவங்க குறைவாக நான் சொல்லலை, ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவு, அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த பிள்ளைகளை அழகுபடுத்தி இப்படிப்பட்ட ஒரு மேடையில் நிற்க வைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. அந்த ஆவலின் காரணம்தான் இன்றைக்கு இந்த நியூஸ் 7 தமிழுடைய பிரயாணத்திலே நான் பயணத்திலே முதலாக துளிரும் விஞ்ஞானி 2025 என்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நியூஸ் 7 தொலைக்காட்சியின் சீனியர் அட்வைசர் அன்பிற்குரிய சகோதரர் ஷியாம்குமார் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சங்கர் அவர்களே, வைஸ் பிரின்சிபால் ஜெகன் அவர்களே, பிரின்சிபால் அன்பழகன் அவர்களே, பிரின்சிபல் வெங்கடேசன் அவர்களே, டீன் பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி குழுமத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற என் அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சி இளைஞர்களிடையே மாணவர்களிடையே இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எடுத்திருக்கிற நடவடிக்கை உண்மையிலேயே பாராட்டுக்குரிய நடவடிக்கை. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்தும் விதமாக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதை காட்சிப்படுத்தி வருகின்றனர். நம்ம முக்கியம். படிக்கும்போது படிக்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது. அதுவும் இந்த சின்ன வயசுல படிக்கிறீங்க பாருங்க, இவங்க வச்சிருக்கிறது இங்க 6வதுலேருந்து 8வது வரல ஒரு குரூப், 9வதுலேருந்து 12வது வரல ஒரு குரூப், 2 குரூப்பாக பிரித்து வச்சிருக்காங்க. உண்மையில பாராட்ட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, படிக்கிற பொழுதே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை சொன்னார். நீங்க எந்த துறையில் இருந்தாலும், நான் முதல்வன்னா எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அந்த துறையில் நான் முதல்வனாக வர வேண்டும். சயின்டிபிக் கண்டுபிடிக்கிற ஒரு திறமை வளர்ந்ததுன்னா நீங்க அதில் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். விளையாட்டில் ஆர்வம் வந்து நல்லா விளையாடினீங்கன்னா எந்த கேம்ல நீங்க விளையாடுறீங்களோ அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தமிழக முதல்வர் விளையாட்டுத்துறைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்களை நியமித்து அவர் மூலமாக விளையாட்டிலே சிறந்து விளங்குபவர்களுக்கெல்லாம் தமிழகத்திலே அவர்களுக்கு கல்வியிலேயும் சலுகை, அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருப்பதுதான் இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. மாணவ செல்வங்கள், நானும் கல்லூரியில் வாத்தியாராக இருந்தவன், 18 வருஷமா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். அந்த பேராசிரியராக பணியாற்றிய காலத்திலே இந்த மாணவ செல்வங்களிடையே நாம் வளர்க்கிற உணர்வு இருப்பாங்க. ஆசிரியர் பெருமக்கள், நீங்க தான் இந்த உணர்வை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கான இந்த அறிவியல் உணர்வு படிக்கிற பொழுதே சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை கண்டுபிடிக்கணும், இதை பண்ணணும், அதெல்லாம் அந்த செஞ்சுட்டு பண்ணனே தெரியாமலே செய்யறவங்க. அதை ஊக்கப்படுத்தி
அவர்களிடம் அந்த உணர்வை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி விளையாட்டு ஆர்வம் இருந்தால் அந்த விளையாட்டுத் துறையிலேயும் அவர்களை வளர்க்க வேண்டும். இவங்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தமிழக அளவிலே ஒரு போட்டியை நடத்தி அவர்களை சிறப்பாக அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நியூஸ் சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லாம் செய்வாங்க. நல்லா செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தொலைக்காட்சி தான் நியூஸ் 7.